Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சார் எழுதுறது என்னவா வேணாலும் எழுதலாம் சார். பெரிய இமயமலை தூக்கணும், இமயமலை மேலே ஏறணும், அங்கே கன்னியாகுமரிக்கு பறந்தோம், இது எழுதலாம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறது அது அப்படியே ஸ்க்ரீனுக்கு அது ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுன்னு அது ஸ்க்ரீனில் பார்த்த உடனே தெரியும் எப்பா என்ன எக்ஸிக்யூஷன். அதுக்காக ஒரு உழைக்கிறது இருக்குல்ல, அது பெரிய மெனக்கெடு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பிருத்திவிராஜ் சார். மாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுக்கோங்க, பட் இங்கே நம்ம ஊரில் உள்ள ஃபிலிமெல்லாம் நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஃபாரினில் உள்ள ஃபிலிமெல்லாம் எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கும் மேலே நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. படமே ஒரு 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 பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக தரும் சார். இந்த சீன் இந்த ஒரு ஒரு ரீல் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஃபேன்ஸ் ரீல் சார் இது அப்படின்னு. இந்த ரீல் ஃபுல்லாகவே ஒரு 1000 அடி வந்து ஃபேன்ஸோட ரீல் சார் இது. இங்கே அடிக்க ஆரம்பித்தா அது எங்கே வந்து நிற்கும், அடேங்கப்பா அங்கே போய் நிற்கும். ஒரு அவ்வளோ பெரிய லென்த் இருக்குது அந்த ஒரு கிளாப்புக்கான மூமெண்ட். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொன்னேன் சார், நான் ஒரு படத்தில் ஒன்று ட்ரை பண்ணேன், எனக்கு அது சரியாக வரல அங்கே. பட் இதனுடைய அவுட் இப்படி தான் இருக்கும் சார், இப்படி எடுத்தால் இப்படி வரும், அவுட் இருக்கும், நல்லா இருக்கும் சார் பார்க்குறதுக்குன்னு சொன்னேன். அப்படியா, உடனே ஒரு சின்ன வீடியோ எடுத்து காட்டினேன், இப்படி தான் சார் இருக்கும் அவுட்டுன்னு காட்டினேன். சூப்பராக இருக்குது, பண்ணிடலாம் இம்மிடியேட். அந்த வித்தின் செகண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகேன்றாரு, உடனே டிசிஷன் எடுத்திருப்பாரு. அதுதான் எனக்கு லூசிஃபர்ல எனக்கு அந்த அவார்டு, ஸ்டேட் அவார்டு, அந்த மனோரமா அவார்டுக்கு வாங்கி கொடுத்துச்சு, ரிவார்டு வாங்கி கொடுத்துச்சு. அந்த ஃபைட், அந்த ஒரு மூமெண்ட் தான், அந்த மூமெண்ட் தான். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன ஒரு ஷோ. இந்த பக்கம் பின்னாடி உங்களை பேக்ட்ராப்பில் பார்க்குறப்போ ஒரு பக்கம் பிருத்திவிராஜ் அவர்கள் மாசாக இருக்காரு, இன்னொரு பக்கம் மோகன்லால் சார் பயங்கர மாசாக இருக்காரு, நடுவில் நீங்கள் மாசாக இருக்கீங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ப்ராசஸ் பற்றி ஆரம்பிச்சிடலாம் சார். ஏன்னா பிருத்திவிராஜ் சார் அஸ் அ டிரெக்டராக ஜெயிச்சிட்டாரு, அவருடைய அடுத்த ஒரு படைப்பு. இதுலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு. அவர் ஐடியலாக பார்த்த மோகன்லால் சார் வந்து கண்டிப்பாக செதுக்குன்னு செதுக்கியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க் ப்ராசஸ் டிரெக்டர் பிருத்திவிராஜா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது முதல் படம் லூசிஃபர் அவருக்கு அப்போ தான் சந்திச்சது நான். பிருத்திவிராஜ் சார் கூட நான் ஒரு ஆக்டராக ஹீரோவாக இருக்கும்போது நிறைய ஃபைட்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் டைரக்டர் ஆனப்போ முதல்ல சந்தித்தப்போ அவர் தான் சொன்னார், மாஸ்டர் நானும் டைரக்ட் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, வெரி நாலேஜபிள். அவர் ரொம்ப நாலேஜபிள், தெரியும், ஒரு நடிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும், வெரி சென்சிட்டிவ். இப்போ ஃபோட்டோகிராஃபி பற்றி நிறைய விஷயம் தெரியும், எடிட்டிங் பற்றி தெரியும், அந்த சீன்ஸ் எலிவேஷன் பற்றி தெரியும், நிறைய விஷயம் பேசுவார், அந்த சீன்ஸில் உள்ள டயலாக்ஸ் பற்றி பேசுவார். ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருக்கிற ஒருத்தர். அதான் அந்த ஒரு நடிகராக இருந்து டைரக்டர் ஆனது. எனக்கு 2 பேர் மேலே மிகப்பெரிய மலைப்பு உண்டு. ஒன்று வந்து பிருத்திவிராஜ் சார், இன்னொன்று வந்து தனுஷ் சார். மிகப்பெரிய மலைப்பு இருக்கும். ஏன்னா நான் பார்த்தப்போ அவங்க ஆக்டராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய ஆக்டர் ஆனாங்க, மிகப்பெரிய ஆக்டர் வந்து டைரக்டராக இருக்கார் இப்போ பிருத்திவிராஜ் சார். தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா நான் சின்ன இருக்கும்போது ஆக்டராக இருந்தாங்க, பெரிய ஆக்டர் ஆனாங்க. ஆக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பெரிய லிரிக்ஸிஸ்ட் ஆனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டர் ஆகி அப்புறம் ப்ரொடியூசர் ஆனாங்க. ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் டைரக்டராக ஆனாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மாற்றங்கள். இது இல்லாமல் அவங்க ஹாலிவுட்டில் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க, பாலிவுட்டில் நிறைய இந்த சேம். அப்படி தான் இவரும். நல்லா இருக்குது சார் இவங்க 2 பேர் பற்றி. ஆமாம், எனக்கு ரொம்ப 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 பெருமையாக சொல்ல வேண்டியது. ஏன்னா அது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சார், பட் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியில் போய் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ தனுஷ் சார்லாம் இங்கேருந்து போய் ஹாலிவுட்டில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெருமையாக இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லாருமே ரெஃபரன்ஸ் பண்ணுறது ஹாலிவுட் படம் மாதிரி. ஸோ ஹாலிவுட்லேயே போய் நம்ம ஒரு ஆள் நடிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பெருமை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ தமிழில் பண்ணியிருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு, நிறைய ஹிட் படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, தெலுங்கில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள். இப்போ ஆடு ஜீவிதம் மாதிரி ஒரு படத்தை தான் கையில் எடுத்து தான் ஷோல்டரில் தூக்கிட்டு போகிற லெவலுக்கு ஒரு 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 பெரிய கதாபாத்திரமாக மாறி தன்னைத்தானே வருத்தி அதுக்காக உழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் கண்டினியூட்டி மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணீங்க? ஏன்னா இந்த சீனுக்கும் உள்ள கண்டினியூட்டியை டைரக்டரால் ஒரு லிமிட் தான் சொல்ல முடியும். அதுக்கு அந்த மூடை கேரி ஓவர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இப்படி இவங்களை பார்த்து நம்ம அழைச்சி போயிருந்தா, இப்போ அவர் டைரக்டராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க, வெல்கம் இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லி முதல் லூசிஃபரில் மீட் பண்ணப்போவே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அவர் அந்த கதைக்கு அவர் எடுத்துக்கிட்ட முரளிகோபி சார் எழுதியிருந்த அந்த கதைக்கு ரொம்ப ட்ரூவாக அவருக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. ரொம்ப கிளாரிட்டினா அவ்வளோ கிளாரிட்டி. நான் இன்டர்வியூவில் கூட பெரிய ஸ்டேஜில் கூட சொன்னேன், அந்த சக்ஸஸ் மீட்டில் சொன்னேன், இதில் எங்களுக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலையும் பார்க்கல,
ஏன்னா டைரக்டர் வரும்போதே ஒரு ஐபேடோட வருவார். வந்த உடனே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ட்ராலி போகணும், ட்ராலி போன உடனே இந்த இடத்துல வரும்போது ஜூம் இன் பண்ணணும், நான் சொன்ன உடனே ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுங்கள், ஓகே இதான் ஷார்ட் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இப்போது நானும் கேமராமேனும் ஒருத்தர் பார்த்துப்போம். அப்போ நம்ம 2 பேரும் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே தான் கண்டினியூ ஆச்சு. ஸோ கிரெயின் இங்கேருந்து வரணும், வரும்போது ஃபோர்க்ரவுண்டில் இவர் இருக்கணும், பேக்ரவுண்டில் அவர் இருக்கணும். ஸோ இது எல்லாமே அவர் கிளியராக பர்ஃபெக்டாக எழுதி வச்சுட்டு வந்துடுவார். ஸோ ஒரு கட்டத்தில் கேட்டேன், சார் நாங்கள் என்ன சார் வேலை பார்க்கணும் அப்படின்னு. மாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா வேலை பார்க்குறது அவராக இருக்கும், கிரெடிட் கொடுக்குறது நம்மளுக்காக இருக்கும். சார் எங்களுக்கே கில்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ எப்போவுமே அந்த அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அவரோட அந்த எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷனை பார்த்து நான் வேந்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிருத்திவிராஜ் சாரை பார்த்து. சூப்பர். ஸோ அதான் ஆஸ் எ டிரெக்டர் பிருத்திவிராஜா அவரை பார்க்க வந்து பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். லூசிஃபர் பயங்கரமாக ஒரு மிரட்டி சார். 2 விஷயம் இருக்குது சார். என்னென்னா என்ன எழுதியிருக்கிறோமோ அந்த எழுத்தை எடுக்கிற ஒரு வகையான டைரக்டர் இருக்கிறாங்க, எழுதுனதை கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி எடுக்கிற டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க. நம்ம எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சில பேர் எழுதாமலே எடுக்கிற டைரக்டர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களெல்லாம் பார்க்கச்சில்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு எழுதுனதை மட்டும் அழகாக எக்ஸிக்யூட் இருக்கு. அந்த எக்ஸிக்யூஷனுக்காண்டி ஒருத்தர் போராட்டம் பற்றி ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஆர்கனைஸ்டா. ஆமாம், ஆர்கனைஸ்டாக. நான் சமீபத்தில் எனக்கு அந்த மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா அட்லி சார் ஜவான் படம் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுது, ஆடாடா என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. சார் எழுதுறது என்னவா வேணாலும் எழுதலாம் சார். பெரிய இமயமலை தூக்கணும், இமயமலை மேலே ஏறணும், அங்கே கன்னியாகுமரிக்கு பறந்தோம், இது எழுதலாம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறது அது அப்படியே ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுன்னு அது ஸ்க்ரீனில் பார்த்த உடனே தெரியும், எப்பா என்ன எக்ஸிக்யூஷன். அதுக்காக ஒரு உழைக்கிறது இருக்குல்ல, அது பெரிய மெனக்கடல். அந்த மெனக்கடல் வேலையை நான் சமீபத்தில் அதான் அட்லி சாரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பிருத்திவிராஜ் சார். பயங்கர டெடிகேஷன் இருக்கும். என்ன எழுதியிருக்காரோ, எத்தனை எம்எம்ல எழுதியிருக்காரோ, எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ அத்தனை சென்டிமீட்டர் வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன். ஸோ ரொம்ப பெருமைப்பட விஷயமா இருந்துச்சு. நான் சொன்னேன், ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்தை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம லூசிஃபர் வந்து இவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. மலையாளம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சரி, ஹிந்தி சரி, பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஃப்ரான்ச்சைஸ் நம்ம போகிறோம் அப்படிங்கச்சில் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும்னு இப்போ முரளி கோபி சார் இன்னும் எலிவேஷன் எழுதியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போஸ்டரில். லூசிஃபரில் பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டையோட இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம், கோட் சூட்டோட ஒரு இன்டர்நேஷனல். ஸோ இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னார். இப்போ என்கிட்ட இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் சொன்ன எனக்கு டயலாக் ஞாபகத்தில் இருக்கு இன்னும். மாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுக்கோங்க, பட் இங்கே நம்ம ஊரில் உள்ள ஃபிலிமெல்லாம் நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஃபாரினில் உள்ள ஃபிலிமெல்லாம் எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கும் மேலே நீங்கள் யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த படம் அந்த படம் இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவுட் ஆஃப் ஒரு இன்டர்நேஷ்னல் இன்னும் மேலே போங்க, இன்னும் மேலே போய் யோசிங்க. எந்த ஐடியாவாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம எந்த ஐடியா சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். என்னென்னா ஃபைட் மாஸ்டராக மட்டும் இல்லாமல் அவர் எப்போவுமே சொல்கிற ஒரு டைலாக் என்னென்னா, இது உங்கள் படம் மாஸ்டர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போகிறேன், நான் எதுவும் பர்டிகுலர் மாஸ்டர் அது உங்கள் படம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அப்படின்னாரு. லைக் அது உங்களை ஓன் பண்ணிக்க விட்டு. ஆமாம் அப்படி தான். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. அதில் அவர் தப்பிச்சுக்கிறாரு, என் மேலத்துக்கு வாரத்தை போட்டு எல்லா பொறுப்பையும் உங்கள் தலையில் போட்டு நீ என்ன அது நீ தானேப்பா பண்ண இப்படி. ஸோ பட் என்னென்னா நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாருல்ல, கண்டிப்பாக அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு அதை ஷேர் பண்ணி கொடுக்குறாருல, அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய படத்தை எழுதிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது ப்ரொடியூசருக்கு, ஏன்னா இவங்களாலே பட்ஜெட் போட முடியாத லெவலுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இந்த படம் பார்க்கும்போது அது உண்மையிலே தான். அது வந்து நீங்கள் இந்த படம் ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டை வச்சு மலையாளத்தில் பல படங்கள் தயாரிக்கலாம். ஆமாம், அவங்களோட வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன் பல படங்கள், நான் சில படங்கள்னு சொல்லலை, பல படங்கள் பண்ணலாம். அந்த லெவலான ஒரு பட்ஜெட்டு ஒரு அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆண்டனி பெரம்பாவூர் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, அந்த கதையை கேட்ட உடனே ஓப்பன் பட்ஜெட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட், அந்த டைரக்டர் மேலே உள்ள கான்ஃபிடென்ட், அந்த டைரக்டருக்கு அவர் டீம் மேலே உள்ள கான்ஃபிடென்ட், அவரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரும் பண்ணுறாரு. சார் இப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஓகேங்களா? அவர் நினச்சா மலையாளத்தில் வருஷத்துக்கு ஒரு 4 படம் பண்ண முடியும்,
தெலுங்குல ஒரு 2 படம் பண்ண முடியும், ஹிந்தியில் 2 படம் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும், தமிழில் ஒரு படம் பண்ண முடியும். இப்படி எதாச்சும் பண்ணால் கூட இந்த படத்துக்காக அவர் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 3 வருஷத்துக்கு அவர் வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 படமாவது பண்ண முடியும் சார். அந்த 15 படத்தினுடைய வருமானம் கணக்கு போட்டிங்கன்னா அவருக்கு எங்கேயோ ஒரு 100-150 கோடி தாண்டிடும் இல்லைங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா இப்போ அந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அவ்வளோ பெரிய படத்தை என்னென்னா ஒரு சின்ன ஒரு கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் அந்த படத்தை கொண்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் உலகம் முழுக்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு உலகம் முழுக்க நம்ம ரிலீஸ் பண்ணணும். அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு மலையாள சின்ன ஃபிலிம் இல்லாமல் மலையாள படத்துக்கு ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரௌடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌடை சேர்க்கணும்னு ஒரு டீம் கிளம்புறப்போ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் அது உருவாச்சு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஏன்னா எனக்கு மோகன்லால் சாரோட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லூசிஃபருடைய பார்ட்டில் இருக்கிறப்போ அவர் இந்த வேட்டி சட்டையில் அதுலேயும் மாசாக இருந்தார். இதில் கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே வந்து ஒரு கோட் சூட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் அவரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு என்னென்னா அவர் ஒரு ட்ரேட்மார்க்காக அந்த கையில் விலங்கோட ஒரு ஒரு டேர்ன் பண்ணிட்டு ஒரு கிக்கை வைப்பார் போலீஸ் ஆஃபீஸர் மேலே கழுத்தில். ஸோ அது வந்து ஒரு பயங்கர ஓகே ஸ்டேச்சராக இருந்தது. அந்த மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். நான் தான் சொல்கிறேன், இந்த படமே ஒரு 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 பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக தான் இருக்கும். நான் சொன்னேன் சார்கிட்ட, சார் நான் ஒரு சீக்வன்ஸை பார்த்தேன், சும்மா மிக்சிங்கில் பார்த்தப்போ சொன்னேன், சார் இந்த சீன் இந்த ஒரு ரீல் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஃபேன்ஸ் ரீல் சார் இது அப்படின்னு. இந்த ரீல் ஃபுல்லாகவே ஒரு 1000 அடி வந்து ஃபேன்ஸோட ரீல் சார் இது. லைக் ஒரு மோகன்லால் சாரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அது எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் ஏன்னா ஒரு நம்மளே உட்காந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு அந்த ரீல் வந்து அப்படி தூக்குது, அது ஆகுது. ஆமாம், அது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு விசில் அடிக்கிற இடம் தெரியும்ல, அதனால சொல்லுவேன் இங்கே அடிக்க ஆரம்பித்தா அது எங்கே வந்து நிற்கும், அடேங்கப்பா அங்கே போய் நிற்கும். ஒரு அவ்வளோ பெரிய லென்த் இருக்குது அந்த ஒரு கிளாப்புக்கான மூமெண்ட். ஸோ இந்த அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னேன், மாஸ்டர் இருக்கு 2-3 இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பார்க்கல முழுசாக, நான் சொல்கிறேன் இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா தெரியும், இவர் ஒரு மாஸ் ஹீரோ டைரக்ட் பண்ணுறாரு. என்ன இருந்தாலும் ஏத்தாப்புல இருக்கிறது ஒரு ஹீரோ தானே, அந்த ஹீரோவுக்கு இப்படி ஒரு மாசின் எழுதலாமா, எழுத முடியுமா? அதை அவர் எழுதியிருக்காரு. அந்த மாசின் எழுதி அந்த மாசை அப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னொரு ஹீரோ வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறைச்சலாக தான் எடுப்பாங்க, இல்லை வேற மாதிரி எடுப்பாங்க இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ஹீரோக்கு நான் சொன்னேன், ஒரு மாஸ் ஹீரோ இன்னொரு ஹீரோவுக்கு மாசின் எழுதி அது எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து அது கான்ட்ராஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளமில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வித்தியாசமாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும் நிறையா படங்கள். தமிழில் அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா இங்கே நம்ம பெரிய ஹீரோக்களோட படங்கள் பார்க்குறப்போ அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி இப்போ லூசிஃபர் மாதிரியோ இல்லை எம்புரான் மாதிரியோன்னு படங்கள் வரப்போ கிட்டத்தட்ட அது ஒரு பிளெண்ட் ஆகுது. மலையாள இண்டஸ்ட்ரியோட ஃபிலிம் மேக்கிங்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஃபிலிம் மேக்கிங்கும் நம்ம பார்த்து வளர்ற இந்த ஒரு பேன் இந்தியா படங்களோட ஃபிலிம் மேக்கிங்கும் ஒரு பிளெண்ட் ஆகுது. அந்த விதத்தில் லைக் டைரக்டர் பிருத்திவிராஜ் எப்படி? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. என்னென்ன சார் இப்போது அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னென்னா ஒரு படம் ஒரு ஊரில் ஹிட் ஆச்சுன்னா அது அந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக் லெவல் பெருகிற மாதிரி அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட லெவல் கப்புன்னு மேலே போகும் சார். இப்போ இந்த ஊர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே போச்சுன்னா நம்ம நாட்டோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் பெரிய பேர் கிடைக்கும் சார். இப்போ ஒரு பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு சார், எங்கள் ஆந்திரா ஸ்டேட்டோட படம் அது இல்லைங்களா? அது ஒரு நேஷனல் லெவல் ஃபிலிமாக ஆச்சு. நேஷனல் லெவல் ஃபிலிம் ஆனதுக்கப்புறம் உலகம் முழுக்க பெரிய ஃபேமஸ் சார். இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஒரு சின்ன ஊர் படம் இல்லையா, கர்நாடகா படம். கர்நாடகா படம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. இந்தியாவில் வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் மாறிச்சு இல்லையா? இப்போ மாறும்போது நம்மளுக்கான பெருமைக்குரிய, ஏன்னா உலகமே நம்ம படத்தை பார்க்குது. இப்போ RRR வந்து ஆஸ்கார் பண்ணதுக்கப்புறம் உலகமே நம்மளை பார்க்குது இல்லைங்களா? இப்போ புலிமுருகன் ஒரு படம் இங்கேருந்து வந்துச்சு இல்லைங்களா? நம்ம தமிழ் படங்கள் எவ்வளோ இப்போ சங்கர் சார்லாம், மணிரத்னம் சார் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறது சின்ன இண்டஸ்ட்ரியாக இப்போ சொல்கிறது. இப்போ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு புலிமுருகன் ஒரு படம் வந்துச்சு, வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்பா அப்படின்னு ஒரு பெரிய நேஷனல் அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க அந்த படத்துக்கு. அடுத்தாப்புல வந்து லூசிஃபர் வந்துச்சு. அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இந்த படம். ஏன்னா இந்த படமும் அந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு அவங்க புல் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ மோகன்லால் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். அவருடைய ஒரு ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், சட்டிலாக அவர் நடிக்கக்கூடாது யாராலையுமே பண்ண முடியாது.
அவர் அங்கே வந்து நடிக்க மாட்டாரு, அதை ரியாக்ட் பண்ணுவார் கரெக்ட். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி. பட் இந்த மாதிரி ஒரு மாஸ் அப்பீல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், நிறைய ஸ்டன்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்குன்றது தெரியுது. அதை அவர் எப்படி கேரி பண்ணிக்கிறாரு ஆஸ் அன் ஆக்டரா? மோகன்லால் அவர்கள் அந்த ஸ்டன்ஸையும் அந்த ஒரு மாசா நடந்து வர்றது அதெல்லாம் அவர் எப்படி? இல்லை சார், நான் அதை பர்சனலாகவே கேட்டேன் சார், இது எப்படி நீங்கள் ஒரு கேரக்டர் சொன்னால் அப்படியே மாறிடுது? எனக்கு ஒன்றுமே தெரியாது மாஸ்டர், ஏதோ ஒரு டைரக்டர் சொல்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டார் அவர். அப்படி தான் சொன்னார். ஏன்னா நான் வந்து அவரோட நடிப்பும் அவ்வளோ பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் கிலுக்கம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, மணிச்சித்திரத்தான்னு பார்த்துருப்பீங்க, ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான, அப்புறம் சித்திரம்னு பார்த்துருப்பீங்க, செங்கோல் பார்த்துருப்போம். என்ன சீரியஸான கேரக்டர்ஸு, எவ்வளவோ படங்கள் அவர் என்னென்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கு. இது பண்ணாத கேரக்டரே இல்லை. நானே சம்டைம்ஸ் கேட்டுங்க, சார் நீங்கள் வெப்பன்ஸ் சிங்கிள் ஹேண்டில் எதனா பண்ணியிருக்கீங்களா, இதை பார் அப்படின்னு ஒரு 20 படம் காட்டுவார். 2 கையில் வெப்பன்ஸ் வச்சு இதை பார் அப்படின்னு காட்டுவது. அவருக்கு நம்ம எதுவுமே புதுசாக செய்ய முடியாது, எல்லாமே அவருக்கு ஆல்ரெடி பண்ண மாதிரி ஒரு இருக்கும். சார் வேட்டி கட்டினது இந்த மாதிரி இத்தனை படம் இருக்குது, என்ன சார் பேண்ட் இத்தனை படம் இருக்குது, இல்லை இப்படி காட்டிக்கிட்டே இருப்பார் அவர். அவருக்கு செய்யறதுக்கு புதுசான நம்ம ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் நீங்கள் எப்படி சார் இப்படி ஒவ்வொன்றையுமே எக்ஸைட் மூமெண்ட்டாக பண்ணிடுறீங்க டக்குன்னு பார்த்தா? எனக்கு தெரியாத மாஸ்டர். அவர் இது இல்லாமல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுவார். ஸ்டேஜில் நிறைய பாட்டு பாடுறது, நிறைய நம்ம தமிழ் சாங் நிறைய பாடியிருக்காரு, மலையாள சாங் பாடியிருக்காரு. ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் இந்த சான்ஸ்கிரிட் ஒரு பெரிய ஷோ பண்ணியிருக்காரு, ப்ளே பண்ணியிருக்காரு. அங்கே பெரிய ப்ளே 3 hours ப்ளே. எப்படி பண்ணீங்க சார்? சன்ஸ்கிரிட் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது மாஸ்டர். எப்படி பண்ணீங்க? அப்படி படித்து பண்ண மாஸ்டர் அப்படிங்கிறாரு. இது எப்படி 3 hour எப்படி பண்ண முடியும் சார்? கதகளி பண்ணியிருக்காரு. எனக்கு அது பெரிய ஷாக். அந்த லேர்னிங் அப்படியே அவருக்குள்ள டிஃபால்ட்டாக அவர் அதுதான் சொல்கிறேன். அவர் அந்த இடத்துக்கு போனோன்னு அதுவோ மாதிரி ஒரு அவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். ஜாலியாக ஏதோ சம்மந்தம் இல்லாத கதையை பேசிக்கிட்டு இருப்பார் நம்மகிட்ட. ரெடி மாஸ், ரெடி சார், ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படி போயிடுவார். டக்குன்னு மாறிடுவார். நம்மளுக்கு ஒரு மலைப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருந்த அந்த கேரக்டர் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாரு, காணமாடா அங்கே போனோமா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. இது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டில் பேசிக்கிட்டு இருப்பார் நம்மகிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி, ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பிளேமை தன்னை எடுத்துக்கிறது. இன்னொருத்தர் தப்புன்னா கூட நம்ம அவரே எடுத்துப்பார். இப்போது ஒரு சம்டைம்ஸ் கோ ஆக்டரோ இல்லை கோ ஃபைட்டரோ கூட இப்போ யார் இருப்பா கூட, வேற யார் மைக்கு பிடிக்கிறவங்களோ, இந்த ஃபோக்கஸ் பண்ணுறவங்களோ, டெக்னீஷியன் யார் தப்பு பண்ணாலும் மாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு எடுத்துப்பாரு. பெஸ்ட் குவாலிட்டிஸ் அது. யார் இப்போ கூட உள்ளவங்கன்னா அவன் தப்புண்டா என்னப்பா பண்ணுற நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் இவர் உல்ட்டாவை பேசுவார். எனக்கு அது பெரிய ஷாக்காக இருக்கும். இது எப்படி சார் நீங்கள் அப்படின்னா, நான் தானே தப்புன்னேன் அப்படின்பாரு. ஸோ இது நிஜமாவே இஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர். சரி, ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா அவருடைய டான்ஸ், அவர் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் விண்டேஜாக பண்ண டான்ஸில் வந்து க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் இப்போ எல்லா பாட்டுக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்க. இப்போ என்ன பாட்டு ட்ரெண்ட் ஆனாலும் மோகன்லால் சார் டான்ஸ் ஆன ஒரு மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்து அவர்கிட்ட ஷேர்லாம் பண்ணியிருக்கீங்களா அந்த விஷயங்கள் ஏதாவது? இல்லை, எனக்கு அவரே நிறைய காட்டுவார். அவரே காட்டுவார். இங்கே பாருங்க மாஸ்டர் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா? அவரு ஃபாலோ பண்ணுறாரு, அதெல்லாம் நிறைய பார்ப்பாரு. பார்த்துட்டு எனக்கே சொல்லுவார், இந்த பாருங்க இப்படி இருக்குது. அவர் தான் நிறைய விஷயம். பேசிக்காக நான் வந்து அது உள்ள சோசியல் மீடியாவுக்குள்ள நிறைய சுத்தர பையன் கிடையாது. பட் அவர் நிறைய வீடியோ காட்டுவார். பாருங்க மாஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்களா, சிரிப்பா இருக்குல்ல அப்படின்னு. அவர் எப்பவுமே ஒரு நல்ல ஜாலியில் அவர் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு யாரும் அனுப்புவாங்கல்ல சார், கண்டிப்பாக யாரோ கூட உள்ளவங்க அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவர் நிறைய பார்ப்பாரு. அவர் தான் நம்மளுக்கு காட்டுவார் நிறைய வீடியோஸ், பாருங்க மாஸ்டர் அப்படின்ட்டு. ஓகே, அதை வந்து அதான் சொல்றேன்ல, 2 விதமாக எடுத்துக்கிறதுன்னு இருக்குல்ல. ஒன்று அது ஜாலியாகவே எடுத்துக்கிறது, நம்ம அவ்வளோதான். யார் என்ன பண்ணா நமக்கு ஜாலி. இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக கேட்க. ஏன்னா மோகன்லால் சாரே அதை பார்க்குறாரு, ரசிக்கிறாரு கூட. லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு சக டெக்னீஷியன் கூட அதை காட்டிங்க பாருங்கன்றாரே ஒரு பெரிய குவாலிட்டி. ஸோ இன்னொரு பக்கம் எனக்கு வந்து கேவி ஆனந்த் சார் சொன்னது ஞாபகம் வருது. அவர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ண டைம்லையும் சரி, அவர் டிரெக்டராக ஒர்க் பண்ண டைம்லையுமே அவர் திடீர்னு ஷாட்டுக்கு நடுவில் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார். ஒரு சிலது வெளில சொல்ல முடியாது, பயங்கரமாக ஒரு ஜோக் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் உங்க கூட இருந்திருக்காங்க? எப்பவுமே அந்த மூமெண்ட் தான். அப்புறம் மூமெண்ட் இருந்திருக்குன்னா என்ன, எப்பவுமே அப்படிதான். எப்பவுமே அந்த ஒரு சிலது ஏதாவது நீங்க ஷேர் பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஜாலி பண்ணுவாரு, கிண்டல் பண்ணுவாரு. அதான் சொன்னேன் நான் இப்போ இவ்வளோ நேரம் அதான் சொன்னேன். என்னன்னா அங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, சீனில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அப்படியே மொத்தமாக. ஆமாம், ஒருவேளை அங்கே ஒரு அழுகிற சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மொத்தமாக மாறி இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு கிடப்போம். நாங்கள் கொக்க சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஐயோ டைரக்டர் பார்த்துட போகிறாருன்னு இப்படி வாய முடியலாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம்.
பார்த்தா தலைவன் இங்கே அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த பக்கம் இம்மிடியட்டாக போனவொடனே இம்மிடியட்டாக மாறிடுவார். ஓகே. அது உண்மையிலே காட் கிஃப்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் மூடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் உட்காந்துட்டு ஒரு கேரக்டராகவே இருக்கும் அவங்க, அது அவங்களோட தன்மை. பட் இவரோட தன்மை கம்ப்ளீட்டாக வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. ரியலி இஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர். செம. லைக் நீங்கள் உங்களுடைய படங்களில் ஓகே ஒவ்வொரு ஆல் த தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் நிறையா ரசிச்சிருக்கோம். நீங்கள் பண்ண ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே ஒரு படமும் பிரமிக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிருத்திவிராஜ் சார் சொன்னார்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இது உங்கள் படம் மாஸ்டர், எந்த படமும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸே எடுக்க வேணாம், என்ன தோணுதோ பண்ணுங்கன்ற மாதிரி. அப்படி நீங்கள் கொடுத்த ஒரு இன்புட் ஆன் ஸ்க்ரீனில் இப்போ அவுட்டாக பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பி. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் பற்றி ஏதாவது நீங்கள் கம்போஸ் பண்ணதை பற்றி ஏதாவது? இல்லை, நிறைய இருக்குது சார். நம்ம என்னென்னா அதுதான் இப்போது எனக்கு நான் போன படத்தில் லூசிஃபர்லேயே அதை நான் சொன்னேன். அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கேரக்டர். ஒரு விஷயத்த சொன்னால் உடனே புரிஞ்சுப்பார். அதாவது அது எப்படி வரும் அந்த மாதிரி டவுட்டே கிடையாது. ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொன்னேன் சார், நான் ஒரு படத்தில் ஒன்று ட்ரை பண்ணேன், எனக்கு அது சரியாக வரல, அங்கே சரியாக அவுட்டு கிடைக்கல, பட் இதனுடைய அவுட் இப்படி தான் இருக்கும் சார், இப்படி எடுத்தால் இப்படி வரும், அவுட் இருக்கும், நல்லா இருக்கும் சார் பார்க்குறதுக்குன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. உடனே ஒரு சின்ன வீடியோ எடுத்து காட்டினேன், இப்படி தான் சார் இருக்கும் அவுட்டுன்னு காட்டினேன். சூப்பராக இருக்குது, பண்ணிடலான்ட்டு இம்மிடியேட் அந்த வித்தின் செகண்ட் ஹீல் டேக் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகேன்றாரு, உடனே டிசிஷன் எடுத்திருப்பார். அதுதான் எனக்கு லூசிஃபரில் எனக்கு அந்த அவார்டு, ஸ்டேட் அவார்டு, அந்த மனோரமா அவார்டுக்கு வாங்கி கொடுத்துச்சு, ரிவார்டு வாங்கி கொடுத்துச்சு. அந்த ஃபைட், அந்த ஒரு மூமெண்ட் தான், அந்த மூமெண்ட் தான், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் எப்படி தான் சொன்னார், என்ன மாஸ்டர் என்ன கம்போஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு கிளைமாக்ஸில் ஒரு கம்போசிஷன் நடந்துச்சு, கம்போசிஷன் நடந்தவங்க அப்படி பார்த்தாரு, பிட்டு சூப்பராக இருக்கு மாஸ்டர், பண்ணிடலாம் இதை அப்படின்னு சொல்லி பண்ணார். அதுக்காக அவர் மெனக்கிடுவார் ரொம்ப. அதாவது அதை ஜட்ஜ் பண்ணுற இடம் இருக்குல்ல, இப்போது டைரக்டருங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் சார். இப்போது ஒரு டைரக்டர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க அதை உள்வாங்கிட்டு, ஏன்னா எப்போ நம்ம டைரக்டருக்குள்ளே போய் அவங்க வியூவில் நம்ம திங்க் பண்ணி நம்ம ஒன்று சொல்கிறோமோ, டைரக்டருங்களும் அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த இடம் கொடுத்தா தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அந்த இடம் கிடைக்காத பட்சத்தில் சில டைரக்டர் டவுட் ஆயிடுவாங்க, வேணாம் மாஸ்டர் நம்ம இது எப்படி வரும்னு தெரியாமல் நம்ம நார்மலாக போயிருங்க மாஸ்டர் வேண்டாம், புதுசாக ஒன்று ட்ரை பண்ண விட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். ஏன்னா அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் இவர் அந்த இடத்துல இருந்து அதை மீறிடுறாரு. என்ன வேணும், ஓகே இது அந்த கேமரா இருந்தால் தான் பண்ண முடியும்ல, ஓகே பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுவார். அதுக்காக ப்ரொடியூசர்கிட்ட பேசுவார், ப்ரொடக்ஷனில் பேசி எல்லாத்தையும் செட் பண்ணுவார். இது இங்கே செட் பண்ணலாம், அங்கே செட் பண்ணலாம், அப்படி அப்படின்ட்டு ஓகே செட் பண்ணி அவரே ரெடி பண்ணுவார். அவரே பார்த்தீங்கன்னா படத்துக்கு டைரக்டராக இருப்பார், ஆக்டராக இருப்பார், சம்டைம்ஸ் ப்ரொடியூசராக மாறுவார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக மாறுவார், ப்ரோக்ராம் செட் பண்ணுவார், டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுவார், ஆக்ஷன் டைரக்டராக மட்டும் மாறுவார். ஆக்ஷன் டைரக்டராக சொல்லுவார், மாஸ்டர் இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், ஓகே சார் டன் அப்படின்ட்டு. சரி, பெஸ்ட்டு எது கிடைக்குதோ. இப்போ நான் சொல்கிறேன்னே, இப்போது அந்த ஃபைட்டுங்கிறது வந்து டைரக்டர் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறார், ஓகேங்களா, நம்ம அந்த டைரக்டர் சீக்வன்ஸ் சொன்னதை வச்சுட்டு போய் யோசிச்சுட்டு அப்படி போகும்போது நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிற இந்த மாதிரி வேணுண்டா அப்படின்னு சொல்லும்போது என்னோட அசிஸ்டன்ட் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க இன்புட், ஓகேங்களா, அதையும் எடுத்துக்குவோம். அதை எடுத்துகிட்டு நேரம் அங்கே கொண்டு போய் ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணும்போது கேமராமேன் சொல்லுவார், இப்படி இந்த பக்கம் இருந்து இப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லுவார், அவரும் ஒன்று சொல்லுவார், அதையும் எடுத்துப்போம். இப்போ ஹீரோ வந்தோடனே ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவர் வந்து எனக்கு இது வராது, இது பண்ணிக்கலாமா இல்லை இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார். இப்படி எல்லாருமே சேர்ந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ணல பாருங்கள், அதான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இவங்கெல்லாம் செஞ்சு முடித்ததை ஓகே எடுத்து முடிச்சுட்டு எடிட்டர் கொடுத்து அவர் ஒரு அவுட்டு கொடுப்பாரு. ஆடடா இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்தா எஸ்எஃப்எக்ஸில் போனால் அவங்க சவுண்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அடடா இது சூப்பராக இருக்குதுன்ட்டு. விஎஃப்எக்ஸில் கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றி கொடுப்பாங்க. ஃபைனலாக மியூசிக் டேரக்டர் கொடுத்தா அவர் எல்லாத்தையும் கொண்டு புஃப்னு கொண்டு கட்டிடுவார். நீங்கள்லாம் பார்த்து செல்வா மாஸ்டர் சூப்பர், எங்கே செல்வா மாஸ்டர் இருக்காரு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க மாஸ்டர்? இல்லை நான் சொல்கிறேங்க, என்னன்னா இது வந்து எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற எனர்ஜி தான். இது வந்து ஒரு ஆளோடையது இல்லை, மொத்தமாக எல்லாரும் அந்த உழைப்புங்கிறது அத்தனை பேருக்கு ஷேர் ஆகுதுங்க. பட் அதில் என்னன்னா ஷீல்டு மட்டும் எனக்கு வந்துடுது. ஓ ஓகே ஓகேங்களா, அதனால நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். இப்போ ஒரு டைரக்டர் நம்மளோட பெஸ்ட்டாக ஒன்று சொல்கிறோன்னா எடுத்துக்கலாம், தப்புன்னு இருக்குது. அது அவர் எல்லா விஷயத்திலும் சொல்கிறதுலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் சொல்லுவார். சரி இல்லை சார் இதை விட இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், சூப்பர், அதை வச்சுக்கோன்னு சொல்லுவார். நம்ம சொல்கிறதே அவர் அக்செப்ட் பண்ணுறாருல்ல. ஃபைனலி நம்ம டைரக்டரோட விஷயத்துக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் இருப்பார். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை போகுது. மாஸ்டர் அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் மாஸ்டர். நீங்கள் பார்த்து ஷீல்டு நமக்கு வந்துடுது, பட் அதை சுற்றி எல்லாருக்கும் நான் இந்த சார் ஒர்க்கை பங்கு போட்டு கொடுத்தீங்களே சார், 100% நான் ஒத்துப்பேன் சார். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஃபைட் எடுக்க தெரியாது, அவங்க பண்ணுறது என்ன மாஸ்டர் இப்படி இல்லைங்க, உண்மை அதுதானுங்க. இப்போ நீங்கள் உண்மை அதுதானுங்க, டைரக்டர் சொல்கிறத வச்சு நான் அசிஸ்டண்ட்டை சொல்லி அசிஸ்டண்ட் ஒன்று செஞ்சு அதை கொண்டு போய் ஹீரோகிட்ட சொல்லி ஹீரோ ஒன்று சொல்லி கேமராமேன் எடுத்து கேமராமேன் எடுத்ததுக்கப்புறம் எடிட்டர்கிட்ட போய் எடிட்டர் இருந்து எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் போய்
இதுல என்ன நம்ம பண்ணிருக்கோம்? நம்ம பண்ணிருக்கிறது 5%. மாஸ்டர் உங்க விஷயம் தானே மாஸ்டர். அதெல்லாம் கிடையாது பிரதர். இதுல எத்தனையோ ஒரு விஷயம் மாறுது இல்ல, எல்லாருடைய மிக்சிங் தானே அது. அந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ கடைசியா வாங்குற ஷீல்டுக்கு மட்டும் நம்ம இப்போ ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா பாஸ் பண்றவங்க எல்லாம் விட்டு லாஸ்ட்ல கோல் அடிக்கிறோம் கோலர், அது அந்த மாதிரி அந்த கேரக்டர், அந்த கோலர். என்ன மாஸ்டர் நீங்க ஃபர்ஸ்ட்லயே பால் போட்டவர் மாஸ்டர். ஓகே, பட் இப்படித்தான் நம்ம பேர் வாங்கிட்டு இருக்கோம். சரி, அதனால அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் ஆக்சுவலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ லூசிஃபர்ல நீங்க லூசிஃபருக்கு சும்மா ஒரு அவுட் ஆஃப் 10 ஒரு ரேட்டிங் வைங்களேன். ஸ்டண்ட் சும்மா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 இந்த ஸ்டண்ட் நம்ம ஃபுல்லா லூசிஃபர் பழைய லூசிஃபருக்கு சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க மாஸ்டர். 8. அப்போ எம்புரான் எவ்வளவு இருக்கு மாஸ்டர் அவுட் ஆஃப் 10? இருக்கும், அதுவும் 8 உங்களை ஃபில் அந்த லெவலுக்கு ஃபில் பண்ணும். 8 ஃபில் பண்ணும். 8 ஃபில் பண்ணும். மாஸ்டர் வந்து ஒரு மாதிரி தன்னடக்கமா சொல்லிட்டு தன்னடக்கம்ல பார்த்தா உங்களுக்கும் அந்த சிச்சுவேஷன் தெரியும். ஆமா, ஓகே மாஸ்டர், சூப்பர். பட் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து லைக் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன்ஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ இந்தியன் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹாலிவுட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறப்போ நம்ம படம் தான் கரெக்ட்ன்ற மாதிரி. கரெக்ட், அதுதான். இப்போ என்னன்னா சார், ஒரு கதையை எடுத்துட்டு அந்த கதைக்காக இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணலான்னு ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம வந்து அவர் இவ்வளோ ஓப்பனாக கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறங்கிற ஒரு டைரக்டர், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடைச்சிச்சு, நம்ம இதில் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய கம்ப்ளீட் ஆக்டர், இவர் வந்து கம்ப்ளீட் டைரக்டர் அப்படி சொல்லுங்க. கம்ப்ளீட் டைரக்டர் பிருத்திவிராஜ், கம்ப்ளீட் டைரக்டர் மோகன்லால் சார். ஸோ இப்படி இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது நம்ம இவங்க கூட சேர்ந்து நிற்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ இந்த படத்தை அதான் நான் எல்லா இடத்துலையும் அதான் திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, ஒரு டீம் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உலக லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு ரெடியாக இருக்கச்சில்ல, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதான். நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனா என்ன? படத்தை தேட்டரில் பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறது, அதுதான் நம்ம சப்போர்ட் பண்ணுறது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் வேலை செய்கிறாங்க, நாங்கள் மட்டும் இல்லை. ஏன்னா அந்த 150 ரூபா டிக்கெட் வாங்குற ஒவ்வொருத்தருமே வந்து 150 ரூபாய்க்கே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். பட் அந்த வேலையை நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு, அந்த வேலை நல்லா செஞ்சுருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லை? அந்த இடத்த தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஓகே சும்மா ஒரு ஆன்லைனில் பார்க்குறோம், அதில் பார்க்குறோம், ஃபோனில் பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அதை ஸ்க்ரீனில் பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லணும். அந்த இடமா நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் கஷ்டப்படுறது தான் கரெக்ட். ஒவ்வொருத்தங்க கஷ்டப்படுறத இன்னொருத்தங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்ரிஷியேட் பண்ணுங்க. தேட்டரில் வந்து கண்டிப்பாக March 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தேட்டரில் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவார்டு இந்த படத்துக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம். கண்டிப்பாக தேங்க்யூ இருக்குமா? கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? கண்டிப்பாக. சூப்பர் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.